ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காபி நிஞ்சா கேம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் வார் கேம் பிளே. ஸோ காட் ஆஃப் வார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம காட் ஆஃப் வாரோட பார்ட் 3 எடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு. அண்டு ரொம்ப வளவலன்னு பேசாமல் இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் செக் பண்ணி பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், கடைசியாக வந்துட்டு நம்ம இந்த இடத்துல தான் விட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா, இவனே அழுத்த சொன்னான். அழுத்து என்னடா அழுத்தனா கையோடு வந்துடுச்சு. அடப்பாவி, ஐ ஆஃப் அட்லாண்டிஸுக்கு போய் நான் என்னடா பண்ண போகிறேன்? அது என்றைக்கோ புகஞ்சிடுச்சுன்னு நானுங்க மண்ணில். என்னடா பேசுகிறேன் நீ? ஐ ஆஃப் அட்லாண்டிஸு ஆக்டிவேட் ஐ ஆஃப் த ஸ்ட்ராம். ஓகே, இது கொடுத்தாவா? ஓகே, ஐ ஆஃப் த ஸ்ட்ரோமா? வாங்கடா, எல்லாருக்கும் கொடுக்குறேன்டா. ஐ ஆஃப் த ஸ்ட்ரோம்னா யார்? டாய் ஐ ஆஃப் த ஸ்ட்ரோம்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஐயாவை அடிக்க வரீங்க பைத்தியக்கார பசங்களா? யாருக்கிட்ட? ஓகே. ஸோ என்னடா இது? டே எடா இருங்கடா பைத்தியக்கார பசங்களா, நீங்கள் வேறு. நானே பல வேலையில் இருக்கேன்டா. டே ப்ளீஸ் ரெடி விட்டுருங்கடா, ஒரே சிக்கிருங்கடா. அடா பாவீங்களா, உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணு? நீங்கள் ஏன்டா வந்து சாவுறீங்க எனக்கு? என்கிட்ட வந்து சாவுறீங்க சொல்லுங்கடா. நான் பாட்டு செவனு தானே இருந்தேன், வந்து குத்தி சாவுறீங்க இப்படி. ஸோ எப்பா சூப்பர் கைஸ், ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு தெளியாச்சு. அண்டு போகலான்னு பார்த்தா என்னடா அந்த பக்கம் போக முடியல. அப்போ என்ன இங்கே அப்படி அந்த வழியாக வர விட்டு இந்த வழி எவ்வளோ பேர்த்த பார்த்துருப்போம். இன்னும் இது அடியில் போகுமா? திறக்க முடியலையே. அப்போ திறக்க முடியாது, வாங்க போய்கொண்டே இருப்போம். போகிற வழியில் இப்படி இருக்கிறதெல்லாம் உடச்சி கொண்டே போவோம். எதுக்குள்ளே என்ன கிடைக்குன்னு தெரியாது, அதனால் முடிஞ்ச அளவு உடைக்க பார்க்கலாம். ஸோ உடைக்காமல் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் அடுத்த டைம் கமெண்டில் ஞாபகப்படுத்துங்க. ப்ரோ நீங்கள் நிறைய மிஸ் பண்ணிடுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம அடுத்த டைம் அதை வந்துட்டு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இந்த கேமில் எத்தனை பாட்டு போகும் அப்படின்றது சத்தியமாக எனக்கே தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த வந்துட்டான் பாருங்க. வாடா மாப்பிள்ளடே, என்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சீஞ்சிஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம இவரை போட்டு தள்ள போகிறோம். இன்னும் தண்ணி கடியில் கூட்டிகிட்டு போயிட்டான். அடப்பாவீங்களா, இதுக்கு தான் ஐயா பாட்டெலாம் டிசைன்னு கசகசா ஏதோ கொடுத்தீங்களா? அடப்பாவீங்களா, இது தெரியாமல் போச்சுடா. சரி, எங்கள்கிட்ட வாழ்க்கைனோக்குள்ள கூட்டிகிட்டு போகிறேன். வாழ்க்கைனோ மீன்ஸ் அது என்னங்க, எரிமலை தானுங்க. இவன் தாங்க ஒவ்வொரு டைமில் நம்மளை எங்கெங்கே தூக்கிட்டு வந்து போட்டு போயிடுறான். ஆர் யூ டெட்டா? ரீஸ்டார்ட் ஃப்ரம் செக் பாயிண்ட்டு. ஓகே, இல்லை இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு சத்தியமாக புரியல. அந்த இடத்துல நாங்கள் போகிறக்குள்ளேயே அவன் வந்துட்டான். ஸோ வந்துட்டு ஓகே இங்கே தான் அழுத்தணும். அழுத்து எப்படியாவது அழுத்திடுறா. ஐயோ விழுந்துட்டேங்க, வெட்டுறா. ஐயா இது கொடுறா. என்னடா அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அப்போ என்னடா பண்ணுறது நான்? விட சொல்கிறாத எப்படியாது. அதுகிட்ட தப்பிச்சிட்றா. ஏங்க அதை போட்டோன்னு நான் செத்துடுறேங்க. அப்புறம் ஏங்க இது? டே எனக்கு சத்தியமாக வெறியாகுதுடா பாய். இப்போ செத்துட்டேன்னா பாரு, நான் உன்னே கொண்டுருவேன். ஓகே, எக்ஸலிச்சிட்டான். ஏயோ கீழே எக்ஸலுத்து சொல்கிறாங்க கைஸ். நீங்கள் கவனிக்கலான்னா கண்டிப்பாக வீடியோ ரீவைண்ட் பண்ணிக்காருங்க. ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா இப்போ தான் நானே நோட் பண்ணேன். கரெக்டாக வந்துட்டு பையன் வந்துட்டு எக்ஸலுத்துறா அப்படின்றான் அந்த இடத்துக்கு போயிட்டு. ஸோ எக்ஸலுத்தலான்னு பார்க்குறக்குள்ள இவன் வந்துட்டான். எக்ஸலுத்தலான்னா அவன் கொண்டு போய் அங்கே போடுறான் பார்த்தீங்களா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செக்கில் தான் அழுத்த சொல்கிறாங்க. ஸோ அழுத்திட்டு அவனுக்கு அடிக்கணும் போலங்க. இவன் என்ன பெரிய திமிங்கலமா இல்லை காட்ஜிலாவா என்னென்னு புரியல. என்ன ரகம்? வாயில் காட்ஜிலா மாதிரி இருக்குது. எரிமலைக்குள்ளெல்லாம் போகிறான், கடல் கடியே இருக்கான். ஆனால் பார்த்தா வால்லாம் கிடக்குது. ஓகே எக்ஸ் அழுத்திட்டேங்க. அடுத்து என்ன அழுத்த சொல்லுவானுங்கன்னு தெரியலையே. எக்ஸ் அழுத்தினோடனே மாப்பிள்ளை எங்கேயோ போயிட்டான். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்படியே போகணும் போல். ஸோ வந்துட்டு அப்படியே போவோம். என்ன சொல்கிறீங்க? என்னடா ஓடுன்னு ஓடிட்டே இருக்கேன். நடுவில் குறுக்க வேண்டாது. இந்த வந்துங்க குறுக்க இந்த கௌரிஸ் வந்தா ஏதோ சொல்லுவாங்களே. சரி விடுங்க, ஏதோ நமக்கு வாயில் வரல. டக்குன்னு வாயில் வராதெல்லாம் ஏன் நம்ம ட்ரை பண்ணோம். ஐயோ இதை நீ திறக்காதடா. எப்போ அவன்கிட்ட ஓடுறா. அவன் இது பண்ணிட்டான்னா கேம் முடிஞ்சிருங்க எனக்கு தெரிஞ்சு.
அதனால தான் நம்ம வந்துட்டு சீக்கிரம் அவன்கிட்ட போகணும். ஸோ ஓடுறா அடா பைதிக்கிற அப்பால. ஓகேடா இந்த சைடு போடா. ஓ அப்படி போகணும். ஓ ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு இதை வெட்டணும் கரெக்டுங்களா? எப்படி பாதை பிறந்துடுச்சு. என்ன எப்படி போகிறான்? வெட்டுறாத ஓடு. ஒரே வெட்டு. எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். டே ஐயோ அடா பாவீங்களா வந்துட்டிங்களாடா இங்கேயும். என்னடா பொழுது போச்சு இன்னும் எதையும் வந்துடுச்சு. இவனுங்க வந்த நேரம் பார்த்து மெசேஜ் வந்துடுச்சு. வந்துட்டானுங்களா உங்களை போட்டு தள்ள. டே எத்தனை பேர் வந்தாலும் வெட்டி சாய்ப்பண்டா இந்த சிஎன்ஜி. டே ஐயோ இவன் வேறு லாங்லேருந்து நெருப்பு விட்றானே. ஐயோ யாரா நீங்கள் புதுசாக கிளம்பி வரீங்க? டிடி உங்களை எல்லாம் என்னடா பாருங்க பண்ண. ஸ்பைடர்மேனோட பரம்பரைன்றனால உங்களை எல்லாம் சும்மா விட்ருக்கேன். இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நடக்கிறதே வேறு. பைத்தியக்கார பசங்களா நான் தான் சொல்கிறேன். ஸ்பைடர்மேன் பரம்பரைன்றனால விட்றான்றேன். திரும்ப வந்துட்டு இது வேறங்க மெசேஜ் வேறு வந்துட்டு இருக்குது. இரிட்டேட்டாக இருக்குங்க. சரி வாங்க அப்படியே தவி போகலாம். வேறு வழி அப்படியே வேகமாக போடாண்ணா. என்னடா இப்படி போயிட்டுருக்க? ரெண்டா இதுக்கு அப்படியே போயிடலாம் போல். ஸோ எல்லாம் எழுத்து சொல்கிறாங்க. நீங்கள் விழுந்துட்டான். ஓ இங்கே ஓ எழுத்தணுமா? அடே எடை அடா பைத்தியக்கார அப்பால. ஓகே ரீசார்ஜ் பண்ண செக் பாயிண்ட்டு. ஸோ ஓ சொல்கிறாங்க. அப்படியே போய்ட்டு இன்னொரு ஓ. அவ்வளோதாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே தாவணும் தானே? தாவுடா செவ்வாடா தாவு. எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். இப்போ இந்த சீடி இறங்கி ஓடணும். ஓடு நெஞ்சல் வலிமை கொண்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோம். வருது விலகு அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னடா இங்கே பாதை இல்லையா? என்னாச்சு? ஐயோ அந்த பாதி விழுந்துருச்சாங்க. யாரா ஃபீனிக்ஸ் பறவைல உள்ளே விட்டது? டே அந்த பறவை வேறு பாமா போடுதுடா. டிடி இருங்கடா. ஆடா பாவீங்களா இருங்கடா. ஃபீனிக்ஸ் பறவைங்களா? உங்களை விட நான் பெரிய ஃபீனிக்ஸ்டா. யாரும் நினச்சிங்க காடா பாருனா சும்மாவா? டே டே இருங்கடா. ஓகே மொக்கை வாங்கினா பாருங்க. இவன் பறந்து வந்து மொக்கையாக வாங்குற. மொக்கை வாங்க. டே என்னடா இப்படி அடிச்சிட்ருக்கீங்க? டே சத்தியமாக இரிட்டேட் ஆகிரும்டா. இருங்கடா ஒருத்தனாடா அடி வாங்கி சாவுங்கடா. அப்படி 2 விக்கெட்டு முடிஞ்சு 3வது விக்கெட்டு முடிய போகுது. அவ்வளோதாங்க சூப்பருங்க. எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். நம்மளவே ஒரு நிமிஷம் கொண்டிருப்பானுங்க. ஸோ தாவடா செவ்வாடா டே அவ்வளோதான். ஓடு நெஞ்சல் வலிமை கொண்டு ஓடு. வேமா ஓடு. ரைட் போலாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வேமா போகிறோம். ஓகே இங்கே என்னது லாவா மாதிரி இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரில. ஓ கொடுக்க சொல்கிறானுங்க. இந்த பேத் இஸ் பிளாக்டு. எக்ஸுக்கு கண்டினியூ பண்ணி சொல்கிறானுங்க. அப்போ ஓ கொடுக்குறதா எக்ஸு கொடுக்குறதான்னு தெரியலையே. டே அது பிளாக்டு. ஓ அழுத்தி பிடிக்கணுமா? டே நானும் பாட்டு இருக்கேன். பைத்தியக்கார பசங்களா. டே கரெக்டாக போங்கடா. இந்த பிளாத்திஸ் பிளாக்டு இது பிளாக்டு அது பிளாக்டு தாண்டா வருது. ஹோல்டு பண்ணிட்டேன். தொரடா கைப்புள்ள. எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். நாங்கள்லாம் சும்மாவா? என்னன்னு பார்த்தா என்னதா இது? இங்கே என்ன பண்ணோம் இப்போ? ஒன்றும் புரியலையே. சரி வாங்க அப்படியே பின்னாடி போய் பார்ப்போம். என்ன இங்கே ஒன்று இருக்குது. அடா பாவீங்களா வந்துட்டானுங்க. சேவ் பண்ணுறியா இல்லையா? பைத்தியக்கார பசங்க. இதுங்க என்டரு ஏதோ வருது. என்டர் கொடுத்து பார்க்கலாமா? ஒன்ஸ் ஓவர் ரேட்டின் டேட்டாவா? போங்கடா பைத்தியக்கார பசங்களா. நானும் சரி ஏதோ புதுசாக தான் சொல்லுவானுங்களோ அப்படின்னு நினச்சா இப்படி பண்ணுறானுங்க. ஸோ ஓகே கைஸ் இந்த இடத்துல தாங்க நம்ம போகணும். ஆனால் ஏங்க வரமாட்டேங்குது? ஸோ திரும்ப நம்ம இங்கேயே போய் பார்ப்போம். ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் வர வழியில். கீழே குதிச்சு பார்க்கலாமா? கீழே தான் குதிக்கணும். அடா பாவீங்களா ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க? டே அதுக்கு மேலே ஓகே கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை திறக்கவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் நான் வந்துட்டு ஸோ இங்கே தான் போகணும்னு பார்த்தா இங்கே வேண்டாது. இந்த இதெல்லாம் என்னடா இது? எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. இவன் என்ன கதை மோகி அப்படின்றான் நம்மள்கிட்ட. தோரடா அமரேந்திர பாகுபலியாகி நான் தலைமை இப்போ என்ட்ரி கொடுப்பேன் பாருங்க. உள்ள ஓடு. வேமா ஓடுறா சோம்பேறி சோறு ஊத்தானே. கொஞ்சமாக வேமா ஓடுறா. மனசாட்சி இல்லையாடா உனக்கு?
நானும் என்ன தெராவா அப்படின்னு என்னடா தெரா தெரா தரா அப்படின்ட்டுருக்கீங்க. தெரா தரா புரா சுறா சுறாவே நாங்களாம் ஒத்த கையில். யாராவன் ஆமக்கல்ல பேசுகிறான்டா. என்னடா இது ஏதோ பேசிகிட்டு இருக்கான். இருக்கலாம் தப்பில்லை. ரெண்டு பேரும் ஏதோ டீப்பாக பேசிக்கிறானுங்க. யூ நீடு மை ஹெல்ப்பு, உனக்கு ஹெல்ப் வேணுமா, இது எதோ கேட்குறானுங்களே. நத்திங் ஃப்ரம் யூ தெரா. ஓ இவன் பேர் தான் தெராவா? ஷேர் மை ஃபேட்டுன்றான். ஃபேட்டுன்னா கொழுப்பு தானே. கொழுப்பை ஷேர் பண்ணி என்ன ஒன்று போகிறானுங்க. ஏய் உனக்கு ஊருப்பட்ட குசும்பு இருக்குடா. குசும்பு கொஞ்சம் நஞ்ச குசும்பு இல்லைங்க, ஊருப்பட்ட குசும்பு வச்சுருக்கான். கொழுப்பை ஷேர் பண்ணுறான்றான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. வாய்க்குள்ளே குஜின்றானா. ஓ இப்படி பண்ணுமா. டே 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 ஓகே ஓகே. ஓ இவன்ட்டு இது எழுத்துக்கணுன்றானுங்க. ஸோ வந்துட்டு ஓகே 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 எனர்ஜி எடுத்தாச்சு. ஸோ தெராஸ் பேன் அப்படின்ட்டாங்க. ஓ இந்த பவரா ஏங்க, இந்த பவருங்க. டே இந்த பவருன்னு சொல்லி பேசிட்டு வந்துருக்கேன். அதுக்குள்ளே என்னடா பாலம் இடின்னு சொல்லுது. வேமா ஓடுறாடே பாய். டே வேமா ஓடுதுடா. கிராட்டோஸ் மண்டையை போட்டுறாத ப்ளீஸ். ஒன்று வச்சுதான் கேமை கம்ப்ளீட் பண்ணுவோம். கமான். அப்பாடி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவன் திரும்ப ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். ஐயோ இங்கே வேறு ஒரு நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது கைஸ். ஸோ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கானுங்க பேச்சு வாக்கிலேருந்து. என்னடா இங்கே உட்காண்ட்ருந்தவன் எந்திரிச்சு வந்துட்டான் பேச்சு வாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உட்காண்ட்ருந்தவன் எந்திரிச்சு வந்துட்டானே. அடா பாவீங்களா. ஆர்மர் ஓகே இருக்கட்டும்டா. அது தெரிஞ்சு போச்சுடா எனக்கு. ஐயோ ஐயோ டேய் இவன் வேற குதிக்கவே மாட்றாங்க. அடிங்க அக்கா மக்கா. நாங்கள் எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். டே அவ்வளோதான்டா பாய். ஸோ வந்துட்டு எப்போ அடி அப்பா அவனோட ஒரு கையை டேமேஜ் பண்ணியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். தாவிடா. அடா பாவி அடிச்சிட்டானேடா. போடு 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 போடு. ஓகே அவனோட இன்னொரு கையை டேமேஜு. ஸோ வந்துட்டு பார்த்து அடிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணணும். ஸோ இந்த கேமை அடிக்க வரான் பாருங்கள். அடிச்சுட்டாயா. யார் மேலோட கை வச்ச. கிராட்டோஸ்னால் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டான்னு பார்த்தா அவன் காட்டி விட்டானே. போடா. அட பாவி உனக்கு இன்னும் என்னென்ன. அடா டே இருடா. ஒரு டைலாக் பேசிக்கிறேன்டா ஃபேன்ஸ்காண்டி. நாசமாக போனவனே. டே இருடா. ஓடி வந்துட்டான் பாருங்க. அதுக்குள்ளே பைத்தியக்கார அப்பா. ஏன்டா நீ எல்லாம் உயிரோடு இருக்க. நல்லா வேலைங்க. எஸ் ஆகிட்டோம். ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தாங்க ஓடிட்டே இருக்கணும். ஐயோ ஓடிட்டே இருக்கலாம்னு பார்த்தா அடிச்சுட்டே இருக்கானே. ஓகே அவன்கிட்ட இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ரோல் ஆகிட்டே இருந்தோம்னா இப்போ அவன் வருவான் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம போவோம். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதாங்க. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் அவன் மண்டையை கழுவிட்டே இருந்தோன்னா அவனுக்கு பிளட்டு கொஞ்சம் செத்துருவான்னு பார்த்தா நம்மளை தான் சாவடிப்பான் போல. அவனுக்கு அந்த பழக்கமே இல்லை போல. சாவறதா அப்படின்னா ஹா அப்படின்னு சிரிப்பான் போல. இருறா அவ்வளோதான்டா. நல்ல ஒரு அடிடா. சூப்பர்ரா பாய். அவ்வளோதான்டா. ஓகே சூப்பர். ரன் பேபி ரன். ஐயோ அடிச்சானே. அடிங்க. நானும் பாட்டே இருக்கேன். 1-2 அடி தாண்டா வாங்குவேன். எல்லா அடியும் வாங்கிப்பேன்னு நினச்சா பைத்தியக்கார அப்பாயில. அவ்வளோதான்டா போடா. நானும் பாட்டே இருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த ஷீல்டு வச்சவனை தள்ளலான்னு பார்க்குறேன். எப்பா நல்லா அடிங்க. ஸோ ஓகே இப்போ அவனோட கையை பிடிச்சி இழுக்க சொல்கிறானுங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டாடா குமார். தப்பு பண்ணிட்டா. ஓ அழுத்துறா. ஓகே அழைச்சிக்கிட்டே இருக்க சொல்கிறானுங்க. கையை பிடுங்கி ஒரு வெட்டு. என்ன வெட்டு ஒன்று துண்டு 2ன்னு போடுங்க. அவன் கையவே பிடுங்கி அவனவே அடித்து சாய்ச்சிட்டோம். நம்மளாம் யார்? கிராட்டோஸ்ரா. போடா கோபால். இப்போ வரேன் பாடுறா. இப்போ இந்த டோர் திறக்குமா இல்லை திரும்ப ஏதாவது கேட்பானுங்களா? ஸோ ஓகே திறக்கிறாங்க.
திறந்துட்டு சீசே அப்பாடி. ஓகே, ஒரு வழியாக இந்த டோரை திறந்துட்டோம். வந்துட்டு வாங்க போயிட்டே இருப்போம் போய்கொண்டே இருப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடப்பாவீங்களா இதுவா? என்னடா இப்படி வாய்க்குள்ளே கொசு போகுதுங்க. வாய்க்குள்ளே கொசு போகிற நேரத்துலலாம் அடிக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? வாய்க்குள்ளே கொசு போகிற நேரத்தில், ஜட்டி போகிற நேரத்தில், எல்லா நேரத்துலையும் அடிப்பானுங்க போல். தூக்குடா கைப்புள்ள விட்டா பாத்ரூம் மாதிரி வந்து அடிப்பானுங்களோ. அப்படி இல்லை இருந்தால் மனசு விட்ருவேன். போடு அத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். அடப்பாவீங்களா சும்மா தான்டா ஒரு பேச்சு கடித்தேன். அது என்னடா அப்படி விழுந்துருச்சு? ஓகே, நமக்கு ஒரு பாதை கிரியேட் ஆகிடுச்சுல்ல, அதுதானே வேணும். போய்கொண்டே இருப்போம். ஸோ வந்துட்டு நேராக ஓடுவோன்னு பார்த்தேன். சரி, நேராகவே ஓடுவோம். அந்த லூட்டெல்லாம் என்னத்த பிரயோஜனம்? ஒன்று பிரயோஜனமும் கிடையாது அந்த லூட்டு. ஸோ இங்கே இது இருக்குது. ஸோ இங்கே தாவி ஹோல்டு ப்ளஸ் 6 அப்படின்றாங்க. ஸோ வந்துட்டு அப்பா ஒரு வழியாக நான் வந்துட்டு கொடுத்துட்டோம். நானும் என்னடா இது அப்படின்னு சொல்லி காம்ப்ளிகேட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் காம்ப்ளிகேட்டாக இல்லை. ஸோ அதோடைய சந்தோஷம். வரிசையாக 2 செஸ்ட் வச்சுருக்கானுங்க. ஸோ நமக்காண்டியா திறந்துட்டு சிஎன்ஜியா அவர் வராரா, வரவேற்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 செஸ்ட் வச்சுருக்கானுங்க. செஸ்ட்டுன்றது டெஸ்ட்டுன்னு வந்துடும் போல் நம்ம வாயில், அந்தளவு மோசமாக இருக்குது. சரி போவோம் வாங்க, என்ன பண்ணுறது? வாழ்க்கை ஒரு வட்டம்டா, அண்ணாந்து பார்த்தா விட்டண்டா. குதிச்சிட்றா கைப்புள்ள. எப்பாடி குதிச்சாச்சு. ஸோ ஓகே, சூப்பர். என்ன மண்ணுலேருந்து எந்திரிச்சு வரான்? எவன்டாவன்? அடப்பாவி. எப்போ எங்கே பயங்கரமான அலார்ப்பம் போலங்க இவன். இவனை கொன்று குயிறன்னு பார்த்தா அவன் நம்மளை கொண்டு குச்சிடுவான் போல. அடிங்க அக்கா மக்கா, நானும் பாட்டே இருக்கேன். 2 அடினாலும் வலுவான அடிப்போம்டா நாங்கள்லாம். என்ன அடே எந்த பரம்பரைன்னு தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரைடா. கட்டபொம்மனா? அவர் பரம்பரை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காயிட்டான் அவனே. அடிங்க அக்கா மக்கா, என்னடா 2 பேர் வந்துட்டீங்க? டேடி இருங்கடா. டேடி எது வந்தாலும் பேசிட்டுக்கலாம்டா. டேடி ப்ளீஸ்டா. ஐயோ நாசமாக போனோனுங்க. ஏங்க 2 பேருங்க, என்னங்க மனசாட்சியே இல்லாமல். ஐயோ அழிக்கிறாங்க பாருங்கள். பாக்ஸ் அழிச்சு சொன்னானுங்க 4 தர. சூப்பருங்க. ஓகே, இப்போ அவனுங்க கொம்பை பிடிச்சி தான் வந்து அவனுங்களை டைவெர்ட் பண்ணி அடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அவனுங்களை தொடக்கூட முடியாது. ஏன்னா அவனுங்க 2 பேர், நம்ம ஒத்தாள். அவனுங்களுக்குள்ளே அவனுங்களே அடிச்சுக்கிறானுங்க. ஸோ ஓகே ஹோல்டு பண்ணுற சொல்கிறேன். ஹோல்டு பண்ண சொன்னானுங்கன்னு பார்த்தா அது இழுக்க சொல்கிறானுங்க. முக்கோணம். ஐயோ பைத்தியம்டா நீ. என்னடா இப்படி பண்ணுறியடா? இல்லை உனக்கே நியாயமா சொல்லு. எந்திர உன்னால் முடியும் தோளா. உன்னால் முடியும் தோளா. நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு. இந்த வேர்வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கே கொன்றுவானுங்க போலங்க. ஐயோ சரி இருங்க, இங்கே நிற்போம். அவனுங்க வருவானுங்க. ஸோ பிடிக்கிறானுங்களா இப்போ? என்னங்க சரியான இதுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஸோ இதே மாதிரி போய்ட்டு இருந்தால் நம்ம செத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு அவனுங்களுக்கு கொல்லவாது பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? 2 பேருக்கும் பிளட்டையாவது குறைச்சி கொண்டுடுவான்னு பார்த்தா அவனுங்க நம்மளை கொண்டுருவானுங்க போலங்க. ஏங்க அப்பாடி ஓடுறா. டேடி இந்த சைடு வாடா. ஓக்குடுறா. ஐயோ செத்துட்டாங்க. செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு. ஸோ வந்துட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்றது. இப்படி டக்குன்னு செத்துட்டானா எப்படிங்க சொல்லுங்கள்? ஸோ சத்தியமானால இது முடியுமான்னு தெரில. பட் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? ட்ரை பண்ணிவிட்டு முடியலன்னு நம்ம வந்துட்டு அடுத்த பார்ட்டில் இவங்க 2 பேர்த்தையும் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? ஏன்னா அதாங்க முடியும். என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கே தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே ஃபஸ்ட்டு இருக்கிறவனே இவனை வந்தவொடனே முடித்தாதாங்க உண்டு. சரிங்களா? அதனால் இவனை ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணுவோம். போடுறா. அவனும் வந்துட்டான். இப்போ கண்டிப்பாக முடியாதுங்க, எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஸோ வந்துட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு. சூப்பர்ரா. அட பாவி இவ்வளோ தூரம் கரெக்டாக சண்டை போட்டியடா. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? அடங்கப்பா சரியான அடி. ஸோ வந்துட்டு நல்ல அடி வலுவான அடி கொடுத்துட்ருக்கானுங்க அவனுங்க தான். நம்ம தான் வந்துட்டு அடி வாங்கிட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. டேய் அவன்கிட்ட போகணுண்டா. விடுறா.
ஓகேங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்ணில் குத்த சொல்லுவானுங்களா? குத்துறா, அவன் தலையை பிச்சு ஏறிடா. ஓகேங்க, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனை முடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம பவர் யூஸ் பண்ணி முடிக்கிற பாருங்க. இப்போ எப்படி 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி பின்னாடி வாடா பைத்தியக்கார. அப்படி என்னங்க ஃபீனிக்ஸ் எல்லாம் அனுப்புகிறானுங்க. இதெல்லாம் நியாயமாங்க? ஒருத்தனுக்கு எதிராக இத்தனை பேர் சண்டை போட்டால் எப்படிங்க ஜெயிக்க? ஓகே ஓகே ஓகே, இவனையும் முடிச்சாச்சுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. வந்துட்டு என்ன சொல்கிறீங்க? நம்ம ஒரு காரியத்தில் கை வச்சா முடிக்காமல் இருப்போமா? சிஎன்ஜிடா, என்ன நினச்ச? ப்ரோ பிளேயர்ரா. ஐயோ, இங்கே வேறு நம்ம நேரம்னு பார்த்து ஒரு பாப்பா வேறு ஆளாடுது, என்னென்னு தெரில. ஏடா ஃபீனிக்ஸ், இரு இரு இரு. நீ மேலே போனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நல்லா. ஐயோ, நிறையா ஃபீனிக்ஸ் வந்துருச்சுங்க, நிறையா ஃபீனிக்ஸ் வந்துருச்சு. நல்ல வேலை தாவிட்டேன். செவ்வாழை தாவிடா தாவுன்னு. என்னடா இது செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது இப்போ எனக்கு. ஸோ ஓகேங்க, இப்போயாவது இதை நவுத்த ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நவுத்திட்டு போவோம். என்ன சொல்கிறீங்க? நவுத்து 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 நவுத்து. ஓ, அந்த சைடு போகிறக்கு பாதை உருவாதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, தண்ணி வருது. கரெக்டு தாங்க. நம்ம கேல்குலேஷன் என்னைக்கு தப்பாயிருக்கு. ஸோ பாதை ஒன்று உருவாகிருக்கு. அட, அந்த சைடு போகிற பாதை கிடையாது இது. இது வேறு எதுவும் சூப்பர் ஏப்பமாக வந்துருச்சு திரும்ப. ஸோ ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது தாங்க கரெக்டாக பேச பேச சாப்பிட்டதெல்லாம் சிரிக்குது. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். அண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லலாம். ப்ரோ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட் ப்ரோ. we want part 2, we want part 4 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வந்துட்டு இந்த கேமில் பிடிச்சிருக்கிறவங்க அப்படின்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. என்ன சொல்கிறீங்க? யாருக்கு அதிக சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? யாருக்கு அதிக சப்போர்ட்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த கேமை பிடிச்சவங்க கேம் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பிடிச்சவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன பிடிக்குமா, இந்த கேமை பிடிக்குமா அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு 2-3 கேள்வி கேட்குறக்காகவாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீதி பேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நான் உங்கள் சிஎன்ஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.